எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? வாங்க இன்னைக்கு சப்பாத்திக்கு பச்சை முந்திரி பருப்பு குருமா வச்சிடலாம். வாங்க, அதுக்கு ஒரு ஜாரில் ஒரு 2-3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி அதை பேஸ்ட் மாதிரி இப்படியே அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். அது கூட அந்த சைஸு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டு அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். கடாய் வச்சுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். ஒரு ஸ்டார் பூ, ஒரு 3 லவங்கம், ஒரு 2 ஏலக்காய், பொடியே கட் பண்ண 2 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம், வச்சு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட ஊற்றிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். திருப்பி சொல்லு. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். மிக்ஸி கழுவுன ஜாரில் இருக்கிற தண்ணி அதில் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உரிச்சு வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பச்சை முந்திரி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை முந்திரி இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பை ஊற வச்சு கூட அந்த மாதிரி கிரேவி செஞ்சுக்கலாம். இந்த முந்திரி பருப்பை உரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. கையெல்லாம் அப்படியே தோல் உரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். அவ்வளோதான், பச்சை முந்திரி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கி வச்சா கொத்தமல்லி தழையை அப்படி மேலாப்பில் தூக்கிக்கலாம். பாருங்கள், சூப்பராக பச்சை முந்திரி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.